வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தப்பைக்கல்ல இயற்கையாக கரைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பலர் பாதிக்கப்படும் பொதுவான நோய் தான் பித்தப்பை கற்கள். 40 வயதுக்கு மேற்பட்டவங்களில் இந்த நிலை மிகவும் பொதுவானது. காய்ச்சல், வியர்வை, குளிர், மஞ்சள் காமாலை மற்றும் வாந்தியோட வயிற்று வலி ஆகியவை பித்தப்பையின் பொதுவான அறிகுறிகள். பித்தப்பையில் உள்ள ரசாயன ஏற்றத்தாழ்வு தான் பித்தப்பை கற்கள் உருவாக முக்கிய காரணமாக இருக்குது. கூடுதலாக அதிக எடை பித்தப்பை கற்களுக்கு வழிவகுக்கும். பித்தப்பை கரு ஏற்படுவதற்கான காரணம்னு பார்த்தோம்னா, பித்தப்பையில் பித்தத்தால் திடமான துகள்கள் உருவாவதே பித்தப்பை கற்களுக்கு முக்கிய காரணம். அதிக அளவு கொலஸ்ட்ரால் அல்லது பிலிரூபின் இருக்கும்போது கற்கள் உருவாகும். கூடுதலாக பித்தத்தில் வேறு சில பொருட்கள் இருப்பதால் கற்கள் உருவாகும் வழிவகுக்கும். பெண்கள், அதிக எடை கொண்டவர்கள், விரைவான எடை இழப்பு மற்றும் பட்டினி இருப்பவர்கள் பித்தப்பை கற்கள் அதிக ஆபத்தில் இருக்காங்க. 2 வகையான பித்தப்பை கற்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா கொலஸ்ட்ரால் கற்கள். இந்த கற்கள் பொதுவாக மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும் மற்றும் கெட்டியான கொழுப்பை கொண்டிருக்கும். உண்மையில் பித்தப்பை கற்களில் கிட்டத்தட்ட 80% கொலஸ்ட்ரால் கற்கள் தான். அடுத்து நிரம்பி கற்கள். இது பொதுவாக இருண்ட நிறத்தில் இருக்கும். இது பிலிரூபினால் உருவாகுது, பித்தத்தில் இருந்து வருது. இது கல்லீரலில் சுரக்கும் திரவம், அதனால் இந்த கற்கள் ஏற்படுகிறது. பித்தப்பை கல்லோட அறிகுறின்னு பார்த்தோம்னா, கொழுப்பு சத்துள்ள உணவை சாப்பிட்ட பிறகு வயிற்றின் மேல் பகுதியில் வலி ஏற்படும். வலது தோள்பட்டை அல்லது தோள்பட்டை சுற்றி வலி இருக்கும். வாந்தி, வயிற்றுப்போக்கு, குமட்டல் இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு ஏற்படும். பித்தப்பை கற்களை இயற்கையாக வீட்டில் கரைக்கிற சில உணவுகளை இங்கே பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்னா எலும்பிச்சை கலந்த நீர். தினமும் குடிக்கும் காஃபி, டீ பானங்களை தவிர்த்துட்டு எலும்பிச்சை கலந்த நீர் குடிக்கணும். எலும்பிச்சை சாறை புழிந்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து பொறுமையாக குடிக்கணும். பித்தப்பை கற்கள் சிறிய அளவில் இருப்பதை உறுதி செஞ்சிட்டிங்கன்னா தினசரி 3 கப் குடிக்கலாம். அல்லது தினமும் 1 கப் வீதம் குடித்து வந்தோம்னா பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்கலாம். எலும்பிச்சை விட்டமின் சி நிறைந்தது. இதை குடிக்கும்போது பித்தக்கற்களோட வலியை பெருமளவு தடுக்கும். கற்களை கரைக்கவும் எலும்பிச்சையில் இருக்கும் அசிட்டிக் அமிலமானது பெரிதும் உதவும். அடுத்ததாக மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. இதில் இருக்க குர்குமின் அப்படிங்கிற பொருள் புற்றுநோய் எனும் தீவிர பிரச்சனையை கூட தடுக்கக்கூடியது. மஞ்சளை தினசரி உணவில் நம்ம சேர்த்துட்டு வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவும். அதோட இந்த ஆக்சிஜனேட்டரி பண்புக்கும் பெயர் பெற்றது. மஞ்சள் உடலில் பித்தத்தை கரைக்க செய்யும். பித்த நீர் சேர்ந்து பித்தக்கற்களாக உருமாறுவதை கரைச்சி வெளியேற்றும். வாரம் ஒரு முறை 1 டீஸ்பூன் தேனில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சளை சேர்த்து குழைத்து சாப்பிட்டாலே போதும். எப்போதுமே பித்தக்கற்கள் குறித்த பயமின்றி இருக்கலாம். அடுத்ததாக பால் நெருஞ்சி இலை. இது எல்லாருக்குமே இல்லைனாலும் பித்தப்பையில் கற்கள் இருப்பதை உறுதி செய்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பால் நெருஞ்சி இலை பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பால் நெருஞ்சி விதைகள் இருந்தாலும் அதை நீரில் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரலாம். இனிப்புக்கு தேன் சேர்த்து கொள்ளலாம். நீண்ட காலமாகவே பித்தப்பை தடுப்புக்கான தீர்வாக இது பயன்படுத்தப்படுது. இதில் இருக்கும் சில்லிமரின் எனும் வேதிப்பொருள் பித்தப்பை சுருக்கி வலியை போக்க உதவும். இந்த பொடியை சாப்பிடுவது பலருக்கும் பிடிக்காதனாலும் பித்தப்பை கற்களை அகற்றுவதில் இது பெரும் உதவக்கூடும். அடுத்ததாக குருதி நல்லி. குருதி நல்லிங்கிறது வேறு எதுவும் இல்லை, கிரான்பெரி தான் குருதி நல்லின்னு சொல்லுவாங்க. இந்த சாறை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா பித்தப்பை கற்கள் கரையக்கூடும். இதில் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் தண்ணி கலந்து நம்ம குடிக்கலாம். பித்தப்பையில் சிறு கற்களும் வேண்டாம் என்று நினைத்தால் வாரம் 2 முறை, தினசரி 1 முறையாவது இதை குடிச்சிட்டு வந்தோம்னாலே போதுமானது. இதில் இருக்கிற நார் சத்து உடலில் இருக்கும் கொழுப்போட அளவை குறைக்கிறது. பித்தப்பையில் இருக்கும் பித்த நீர் வெளியேறுவதை இது ஊக்குவிக்கும். இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பித்தப்பை மற்றும் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். உடல் ஆரோக்கியம் போல் பித்தப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமெனா வாரம் 1 முறை அல்லாட்டி மாதம் 2 முறையாவது குடிப்பது அவசியம். அடுத்ததாக பீட்ரூட் சாறு. வலி மிகுந்த பித்தப்பை கற்கள் இருக்கும்போது இந்த சாறு பெரிதும் உதவும். பீட்ரூட்டை தோல் சீவி துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்து குடிக்கலாம். இது மாதிரி 1 கப் வீதம் நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது. நார்ச்சத்துக்கள், கரோட்டினாய்டுகள், ஃப்ளஃபனாய்டுகள் ரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை கரைக்க உதவுது. கொழுப்பு குறைந்திருந்தால பித்தப்பையில் கொழுப்பு படிவமாக தேங்காது. கொழுப்பு கற்கள் சேரவும் செய்யாது. கூடுதலாக பீட்ரூட் சாறு கல்லீரல் செயல்பாட்டையும் மேம்படுத்தும். அடுத்ததான் முள்ளங்கி சாறு. நீரிழிவு பாதிப்பு இருப்பவர்களுக்கு பித்தப்பை கற்களும் சேரும் பாதிப்பும் கூடுதலாகவே இருக்கும். இவங்க பீட்ரூட்டுக்கு மாற்றாக முள்ளங்கி சாறை எடுத்து நீரில் கலந்து குடிக்கலாம். குறிப்பாக பித்தப்பையில் கற்கள் சிறிதாக இருப்பது ஸ்கேனில் கண்டறிஞ்சிட்டிங்கன்னா தினமும் முள்ளங்கி சாறு குடிச்சிட்டு வரலாம்.
அடுத்ததாக நீரேற்றத்துடன் இருக்கணும். இயற்கையாகவே பித்தப்பை கற்களை கரைக்க மிகவும் பயனுள்ள வழி என்னன்னா அடிக்கடி தண்ணி குடிப்பது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6லேருந்து 8 கிளாஸ் தண்ணி குடிப்பது பித்தப்பை உற்பத்தியை சீராக வச்சிருக்க உதவும். அடுத்ததாக ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் பித்தப்பைக்களை மென்மையாக்கிறது மற்றும் அவற்றை உங்கள் உடலில் இருந்து அகற்றுவதை எளிதாக்குது. கூடுதலாக ஏசிவி இரத்த சர்க்கரை அளவுகளில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய் பித்தப்பை கற்களுக்கு மற்றொரு சிறந்த தீர்வு. ஏன்னா இதில் உங்கள் அமைப்பிலிருந்து கற்களை வெளியேற்ற உதவும். அடுத்ததான் இஞ்சி வேர். வலி, குமட்டல், அஜீரணம் போன்ற பித்தப்பை அறிகுறிகளை குறைக்க உதவும் மற்றொரு இயற்கையான மூலப்பொருள் இஞ்சி வேர். பித்தப்பை கற்களை சமாளிப்பதற்கு ஒரே வழி அறுவை சிகிச்சை அல்ல. ரொம்ப நாள் முத்தி போயிடுச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். இந்த இயற்கையான மற்றும் எளிதான வழிகள் பித்தப்பை கற்களை கரைக்க உதவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் பித்தப்பை கற்களை கரைக்க பாதுகாப்பான மற்றும் தொந்தரவில்லாத வழிகளில் ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.